ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். 36வது தசகத்தில் பரசுராம அவதாரத்தை பற்றி மிகவும் விளக்கமாக பட்டதிரிகள் கூறுகிறார். பரசுராம அவதாரம் ராம கிருஷ்ண அவதாரங்களைப் போல ஒரு பூர்ணாவதாரம் இல்லை. ஜமதக்னி முனிவர் ரேணுகாதேவிக்கு 5வது மகனாக பிறந்த ராமன் என்கிற இவர் ஒரு அம்சாவதாரம். அதாவது இவர் ஒரு ஜீவாத்மா, பகவானோட ஒரு அம்சம் இவருக்குள்ள அமைந்து பகவானுடைய சில விருப்பங்களை இவர் நிறைவேற்றுவதற்காக இவர் தோன்றினார். சர்வாதிகார போக்கும் மமதையும் துர்நடத்தையும் கொண்ட க்ஷத்ரிய மன்னர்களை 21 தலைமுறைகள் கொன்று குவித்தார். இவர் 7 சிரஞ்சீவிகளில் ஒருவர். இவர் ராமர் அவதரிக்கிறதுக்கு முன்னாலேயே தோன்றியவர். ராமரும் கிருஷ்ணரும் தங்கள் அவதார காரியங்களை முடித்து கொண்டு வைகுண்டத்துக்கு திரும்பிவிட்டனர். ஆனால் பரசுராமர் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தவ வலிமையும் எல்லையற்ற உடல் வலிமையும் போர்த்திறமையும் அமைந்தவராக பரசுராமர் விளங்கிக் கொண்டு இருந்து கொண்டு இருக்கிறார். இந்த தசகத்தோட முதல் ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். அத்ரே புத்திரதயா புரா த்வமனசூயாயாம் கி தத்தாபிதோ. அத்ரே புத்திரதயா புரா த்வமனசூயாயாம் கி தத்தாபிதோ. जातशिष्य निबन्ध तन्द्रितमना स्वस्थश्चरन् कान्तया. जातशिष्य निबन्ध तन्द्रितमनां स्वस्थश्चरन् कान्तया. दृष्टो भक्ततमेन हेहयमहि पालेन तस्मै वरान्. दृष्टो भक्ततमेन हेहयमहि पालेन तस्मै वरान्. अष्टैश्वर्यमुखान् प्रदाय ददित स्वेनैव चान्ते वधम्. अष्टैश्वर्यमुखान् प्रदाय ददित स्वेनैव चान्ते वधम्. अत्रे पुत्रदया पुरा त्वमनसूयायां कि दत्ताभिदो. जातशिष्य निबन्ध तन्द्रितमना स्वस्थश्चरन् कान्तया. अत्रे पुत्रतया पुरा त्वमनसूयायां हि दत्ताभिदो. जातशिष्य निबन्ध तन्द्रितमनां स्वस्थश्चरन् कान्तया. दृष्टो भक्ततमेन हेहयमहि पालेन तस्मै वरान्. अष्टैश्वर्यमुखान् प्रदाय ददित स्वेनैव चान्ते वधम्. दृष्टो भक्ततमेन हेहयमहि पालेन तस्मै वरान्. अष्टैश्वर्यमुखान् प्रदाय ददित स्वेनैव चान्ते वधम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். த்வம்ஹி புரா, நீங்கள் முன்பொரு காலத்தில் அத்ரேகே புத்திரதயா, அத்ரி மகரிஷியின் குமாரராக அனசூயாயாம், அனசூயா தேவியினிடத்தில் தத்த அபிதக ஜாத்தக, தத்தன் என்ற திருநாமத்துடன் அவதரித்து சிஷ்ய நிபந்த, சீடர்களால் ஏற்பட்ட பிணிப்பால் தந்திரிதமனா, மனம் அழுத்தவராய், காந்தயா மனைவியுடன், ஸ்வஸ்தக சரண் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்தவராக திரிந்து கொண்டு இருக்கும்போது, பக்ததமேன தலை சிறந்த பக்தனும், ஹேகய மகிபாலேன ஹேகய மன்னனும் ஆன கார்த்த வீரியார்ஜுனனால், திருஷ்டக தரிசிக்கப்பட்டு, தஸ்மை அவனுக்கு, அஷ்டைஸ்வர்ய முகான் எண்வகை ஐஸ்வர்யங்கள் முதலான
வரான் பிரதாய வரங்களை அளித்து, அந்தே இறுதியில், ஸ்வேன ஏவ உங்கள் மூலமே, வதம் ச ததித அவனுக்கு மரணத்தையும் வரமாக அளித்தீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். அத்ரே புத்திரதயா புரா த்வமனசூயாயாம் கி தத்தாபிதோ ஜாதசிஷ்ய நிபந்த தந்திரிதமனா ஸ்வஸ்தச்சரன் காந்தயா திருஷ்டோ பக்ததமேன ஹேகயமகி பாலேன தஸ்மை வரான் அஷ்டைஸ்வர்யமுகான் பிரதாய ததித ஸ்வேனைவ சாந்தே வதம். முதல் ஸ்லோகத்தை தத்தாத்ரேயரோட அவதாரத்திலிருந்து தொடங்குகிறார். முன்பு ஒரு காலத்தில் நீங்கள் அத்ரி முனிவருக்கு அனசூயாதேவி இடத்தில் தத்தன் என்ற திருநாமத்துடன் அவதரித்தீர்கள். இவரை தத்தாத்ரேயர் என்று சொல்வார்கள். இவருடைய பெயர் தத்தன். இவர் அத்ரி முனிவரின் புதல்வர் என்பதால் ஆத்ரேயர். தத்தாத்ரேயரின் சீடர்கள் அவரிடம் லௌகீக பலன்களை, செல்வம், புத்திரர்கள், எதிரிகளை வெல்வது, சொர்க்கபோகங்கள், இது போன்ற பல பல பலன்களை அவருடைய சக்தியால் தங்களுக்கு சாதித்து கொடுக்கும்படி வேண்டினர். இதனால் அவருக்கு ரொம்ப சலிப்பு வந்துவிட்டது. அதனால் தன்னோட மனைவி அனகாவோட அப்படியே அந்த எப்பவும் இருந்த இடத்த விட்டுட்டு எல்லா இடத்துக்கும் சந்தரிச்சுன்னு இருக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அந்த மாதிரி அவர் சந்தரித்து கொண்டிருந்த போது சிறந்த பக்தனும் கேகய நாட்டின் மன்னனுமான கார்த்தவீர்யார்ஜுனன் உங்களை கண்டு வணங்கினான். நீங்கள் அவனுக்கு அஷ்டைஸ்வரியங்களையும் வரமாக தந்தீர்கள். அப்போ பிறகு அந்த கார்த்தவீர்யார்ஜுனன் எனக்கு மரணமும் உங்களாலேயே ஏற்பட வேண்டும் என்று விரும்பி கேட்க அந்த வரத்தையும் அருளினீர்கள். பகவான் நாராயணருக்கு 10 அவதாரங்கள் என்று தான் பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும். மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, ராம, பரசுராம, பலராம, கிருஷ்ண, கல்கி. ஆனால் பாகவதத்தில் 24 அவதாரங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அதில் தத்தாத்ரேயர் அவதாரமும் ஒன்று.